உங்களில் யாரும் அதை கடக்காமல் செல்ல முடியாது. கான அலா ரப்பிக் ஹத்மம் மக்தியா. இது அல்லாஹ்வால் நிர்ணயிக்கப்பட்ட, அல்லாஹ்வால் தீர்மானமாக்கப்பட்ட விஷயமாகும். யாரும் அதை கடக்காமல் அதிலிருந்து சென்று விட முடியாது. எதையெல்லாம் சொல்லுகிறான்? எதையெல்லாம் சொல்லுகிறான்? நரகம், நரகத்தை கடக்காமல், முக்கியமான விஷயம், நரகத்தை கடக்காமல் யாரும் மறுமையில் சொர்க்கம் செல்ல முடியாது. அவர் நபியாக இருக்கலாம், ரசூலாக இருக்கலாம், வலியாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், எல்லோரும் நரகத்தை கடந்து நரகத்தை பார்த்ததற்கு பிறகுதான் சொர்க்கம் நுழைய முடியும். நரகம் சாதாரண உலகமாது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய வீடுகளில் எரிக்கக்கூடிய நெருப்பு நரக நெருப்பில் 70 ஒரு பங்குதான். சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த உலக நெருப்பே போதுமே அவர்களை வேதனை செய்வதற்கு. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அந்த 69 ஒவ்வொரு மடங்கும் இந்த உலகத்துடைய சூட்டை போன்றிருக்கும். ஒவ்வொரு மடங்கும் இந்த உலகத்துடைய வெப்பத்தை போன்றிருக்கும். 69 மடங்கு இந்த உலக நெருப்பை விட அதிகமானது. அல்லாஹு அக்பர். ஒட்டுமொத்த நெருப்பை ஒன்று சேர்த்தாலும், ஒட்டுமொத்த சூட்டை ஒன்று சேர்த்தாலும் இந்த உலகத்தில் அந்த நரகத்துடைய நெருப்பில் ஒரு பங்கு, அவ்வளவுதான். அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையில் நரகம் மஹ்ஷரில் இழுத்து கொண்டு வரப்படும் 70,000 கடிவாளங்களோடு. அந்த 70,000 கடிவாளத்திற்கும் ஒவ்வொரு கடிவாளத்திலும் 70,000 மலக்குகளோடு. எத்தனையோ பில்லியன், அவ்வளவு மலக்குகளோடு நரகம் இழுத்துக் கொண்டு வரப்படும் மறுமையில். நரகவாதிகள் எல்லோரும் அதில் தூக்கி வீசப்பட்டாலும் நரகம் கேட்கும், ஹல் மின் மஸீத், இன்னும் அதிகமானவர்கள் இருக்கிறார்களா என்று. இந்த நரகம், இதை கடந்துதான் எல்லோரும் நாளை மறுமையில் செல்ல வேண்டும் என்பது அல்லாஹுவால் முடிவெடுக்கப்பட்டது, தீர்மானமாக்கப்பட்டது. இதை எப்படி கடப்பார்கள்? இந்த ஊரில் ஒரு ஆறு என்றால், கடல் என்றால், அதை கடப்பதற்கு ஒரு பாலம் தேவை, ஒரு வழி தேவை. ஆம், நரகத்தின் மீதும் ஒரு வழி அமைக்கப்படும். அஸ்ஸிராத், அஸ்ஸிராத் அத்தரீக்குல் வாதிஹ், நேரான பாதை அது. அஸ்ஸிராத் அத்தரீக்குல் வாதிஹ், வழி தவற முடியாத பாதை அது. இதில் தான் சொல்ல முடியும், இதற்கு மேல் பாதை கிடையாது. வலதுபுறமும் கிடையாது, இடதுபுறமும் கிடையாது. இதே பாதை. தப்பித்தால் அந்த பாதையுடைய எல்லை சொர்க்கம், தப்பிக்கவில்லை என்றால் அந்த பாதையுடைய முடிவு நரகம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பாலத்தை பற்றி சொன்னார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், நரகத்தின் மேலே அந்த பாலம் அமைக்கப்படும். அல்லாஹ் அந்த நரகத்தின் மேலே அமைக்கக்கூடிய பாலத்தை நானும் என் சமூக மக்களும் தான் முதலாவதாக கடப்போம். அல்லாஹு அக்பர். ولا يتكلم يومئذ أحد إلا الرسل. ரசூல்மார்களை தவிர அந்த நேரத்தில் யாரும் பேச முடியாது. وكلام الرسل, ரசூல்மார்களின் கலாமும் அந்த நாளில், அந்த நேரத்தில், அல்லாஹும்ம சல்லிம் சல்லிம், யா அல்லாஹ் பாதுகாத்து விடு, பாதுகாத்து விடு. அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், நானும் என் சமூகமும் தான் நபிமார்களுக்கு முன்னால், மற்ற சமூகத்திற்கு முன்னால் அந்த பாலத்தை கடப்போம். அந்த பாலத்தை கடக்கும் பொழுது நபிமார்களை தவிர, ரசூல்மார்களை தவிர யாரும் பேச முடியாது. ரசூல்மார்களும் பேசுவார்கள் எதை? அல்லாஹும்ம சல்லிம் சல்லிம் என்றுதான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்,
அந்த நரகத்தின் மேலே பாலம் அமைக்கப்படும். அந்த பாலம் அமைக்கப்பட்டவுடன் அவ்வலுக்கும் கல்பர், அதில் முதலாவது அந்த பாலத்தில் சமூகத்தில் கடப்பவர்கள் மின்னலை போன்று கடந்து விடுவார்கள். அபூ ஹுரைரா கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரை மின்னலை போன்று கடப்பார் என்றால் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கண்மூடி திறப்பதற்கு முன்னால் கடந்திருப்பார். நரகம், அல்லாஹு அக்பர், எவ்வளவு ஆழம், எவ்வளவு அகலம் அது! இந்த ஹதீஸை முடிக்கும் பொழுது சொல்கிறார் அபூ ஹுரைரா, அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், நரகத்துடைய ஆழம் 70 ஆண்டுகள் தூரமானது. 70 ஆண்டுகள் தூரமானது. மின்னலை போன்று கடப்பார்கள். சும்ம கமர்ரி ரீஹ், அடுத்த கூட்டம் காற்றை போன்று கடக்கும். சும்ம கமர்ரி தய்ர், அடுத்த கூட்டம் பறவைகளை போன்று கடக்கும். அடுத்த கூட்டம் தங்களுடைய அமல்களோடு அங்கே ஓடும். எப்படி மின்னலை போன்று கடப்பார்கள்? சக்தி இருக்குமா அவர்களுக்கு? ரெக்கை இருக்குமா பறவை போன்று பறப்பதற்கு? காற்று இருக்குமா காற்றை போன்று வீசுவதற்கு? எது
தருவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கற்ற கல்வியை வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பை நமக்கு தருவானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைரன். பாரக்கல்லாஹு லக்கும். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ்.